أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. وقال ربكم ادعوني أستجب لكم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. In the name of Allah, most beneficent and merciful. Whoever does evil or wrong himself and then seek forgiveness of Allah, he will find God's forgiving and merciful. We will indeed test you with something of fear, hunger, loss of wealth, soul and fruits, and give glad tidings to those where afflictions befalls them, say, truly we are belong to Allah and unto Him we return. Say, never we will be struck except what Allah has decreed for us. He is our protector, and upon Allah let the believers relate. Surely with that hardship that comes more ease. So once you have fulfilled your duties, strive in devotion, turn to your Lord along with hope. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்த பிறகு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார், அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் மிக கிருபையுடையவனாகவும் அவர் கண்டு கொள்வார். பொறுமையாளர்கள் ஆகிய அவர்கள் எத்தகைய என்றால், அவர் ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அவனிடமே திரும்பி விடுவோம் என்று கூறுவார்கள். இன்னும் என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். நபியை நீ கூறுவீராக, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்துள்ளானோ அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு உறுதியாக ஏற்படாது. அவன் எங்களுடைய பாதுகாவலன். முஃமின் அல்லாஹ் மீது முஃமின்கள் முழு நம்பிக்கை வைக்கவும். நிச்சயமாக சிரமத்துடன் சுகம் இருக்கிறது. எனவே வேலையிலிருந்து நீ விடுபட்டால் வணக்கத்தில் ஈடுபடுகிறார். இன்னும் உம்முடைய ஒப்பை ஆர்வத்துடன் சார்ந்திருப்பீராக. சதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.